உன்னெல்லாம் கட்டிட பாவத்திக்கு நானே என் குழந்தை பண்ணி வந்து சாகுறதுதான் மிச்சம். நல்லா நீ மட்டும் கொட்டிக்க. உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா பாரு எங்க அப்பா, அவரை சொல்லணும். உங்ககிட்ட பேசிட்டு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சூடு சொல்லி இருக்கா உனக்கு? அந்த பின்னாடி சுத்திட்டு இப்ப அந்த உனக்கு சாப்பாடு போடுறாரு. இன்னொரு வார்த்தை பேசுன அவளை கொன்னே போட்டுருவேன். வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுற. எனக்கு அவரு தான் முக்கியம். என்ன வேணும் உனக்கு? சொல்லு, என்ன வேணும் உனக்கு? பணம் தானே? இதுதான் என் வாழ்க்கை. முக்காவாசி அசிஸ்டன்ட் டைரக்டர் படுற கஷ்டமும் இதுதான். ஆனால் இதுக்கெல்லாம் நான் அவரை விட்டுட்டு வர முடியாது. அவரை சந்தித்த அந்த முதல் நொடி பெரிய ஃபேன் சார். கிட்ட அசிஸ்டன்ட் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஆமா சார். ஏன் இந்த மாதிரி நானும் சினிமாவில் சாதிக்கணும் சார். அப்பா என்ன செய்யறாரு? அப்பா ஊர்ல விவசாயம் சார். வீட்டுல ஏதோ பிரச்சனை இல்லை சார். சரி, பேர் என்ன சொன்னீங்க? சார் ரமேஷ். ஆயிரக்கணக்கான பேர் தோற்று போய் சார் கண்டிப்பா நான் ஒரு நாள் ஜெயிப்பேன் சார். அதான் ஓகே. உன் போன் நம்பர் கொடுத்துருக்கீங்களப்ப, நான் கூப்பிடுறேன் கண்டிப்பா. சரியா? தேங்க்யூ சார். ரமேஷ் சார். ரமேஷ் தானே தம்பி உங்க பேரு? ஆமா சார். ஒரே ஒரு நிமிஷம். எங்க எடுத்து வர்றீங்க? வேலூர்ல. சரி சரி சரி, இதை வச்சுக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் சீட் வச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஏய், என்ன திடீர்னு இருக்கா? வா. ஏய் ரமேஷ், உங்கள்கிட்ட தானே பேசிருக்கேன். நிறைய பார்த்துட்டு இருக்க. ஏய் ரமேஷ், என்னாச்சா? ஏன் தான் வாழ்ற போல இருக்குடா. ஏய் லூசு மாதிரி பேசியிருக்க. முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. பணம் தானே எல்லாருக்கும், அந்த பணம் தானே பிரச்சனை. ஏய் சும்மா சும்மா அதே சொல்லிட்டு இருக்காரா? உனக்கு இருக்கிற திறமைக்கு நேற்றுக்கு 4 படம் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு ஒரு கதை சொன்னல, அதை பண்ணியிருந்தா நேற்றுக்கு உதிரி பூக்கள் மாதிரி வந்துருக்கும். அதை விட்டுட்டு இன்னும் அசிஸ்டண்டாகவே இருக்கு.
ஏய் உனக்கு குடும்பம்னு ஒன்று இருக்குடா, போய் குழைக்கிற வழியை பாரு. எப்படா சரி இது உருவாக்குற குருவை ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு வர முடியும்? கடைசி அவங்க அசிஸ்டன்ட் ஆட்டியா? நீ சொன்ன அந்த கதை என்ன எப்படி எழுத முடிஞ்சது? நம்ம வேணாதண்டா, உள்ள இருக்கிற மையை அவருட்டாங்க. ஏன்னா மகம் மாதிரி பார்த்துருவேன். டேய் அதே பேசிட்டு இருக்காரு. கையில நல்ல கதை வச்சிருக்கேன், போய் படம் பண்ற வழியை பாரு. ஏண்டா இப்போ பண்ணாம எப்படா பண்ணுவ? ரமேஷ், குடும்பத்தையும் பார்க்கணும்டா. போ போய் படம் பண்ற வழியை பாரு, மற்றதெல்லாம் தானா சரியா நடக்கும். ஒரு 100 பார்க்குறோம். சரி, நான் வரேன். என் பொண்ணு ஸ்ருதி. என்ன சார் உங்க பொண்ணு பத்திரிக்கை உங்க பேரே இல்லை? ஸ்கூல் சர்டிஃபிகேட்லேயே என் பேர் இல்லை, கல்யாண பத்திரிக்கையில் மட்டும் என் பேரை போட்டுருவாளாம் அம்மா. கலைக்குன்னு நம்மளை அர்ப்பணிச்சாச்சுன்னா இந்த மாதிரி சில இழப்புகள் எல்லாம் சந்திச்சு தான் ஆகணும். ரமேஷ், செத்துட்டா நீ கொல்லி போடுவியா? ஏ ரமேஷ், எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நம்மளுக்கு என்னப்பா, சும்மா ஜம்முனுக்குறேன். இப்போதான் படம் வேற புக்காக இருக்கு, ப்ரொடியூசர் பார்த்து பேசிட்டு வரேன். ஆமாம், நீ என்ன பண்ணிருக்கிற? நான் சார்கிட்ட தான் இருக்கேன். நான் போனப்போ எல்லா அசிஸ்டன்ட் போயிட்டாங்க கேள்விப்பட்டேன். இல்லை நான் அவர் கூட தான் இருக்கேன். என்ன படம் பண்ணுற ஏமாத்திட்டு இருக்காரா? இல்லை பண்ண தான் போகிறோம். சரி, எதனா இருந்தால் கூப்பிடு, சரியா? ஃபோன் பண்ணியா? சரி பண்ணுறோம். வரேன் அண்ணா. இதோண்ணே ப்ரொடியூசர் பார்த்து பேசிட்டேன், அடுத்த மாதிரி ஷூட் போயிடலாண்ணே. சரிண்ணே, வந்துடுறேண்ணே. டேய், இப்போதான்டா ஆஃபீஸ் வந்திருக்கேன். இருடா ஃபோன் பண்ணேன்டா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் திருப்பி கால் பண்ணுறேன். வை. ஏ ரமேஷ், வாழ. என்ன அவசரம் பாருங்க சொல்லிட்டு என்ன விஷயம்? அண்ணே 2 வருஷமா வேலை இல்லைண்ணே, ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணே. ஒரு 2000 ரூபாய் கொடுங்கண்ணே, கொஞ்ச நாள்ல எப்படியாவது திருப்பி குத்துறேண்ணே. யார்கிட்ட கூவ
எத்தனை நாளைக்கு அப்படி கையை தூக்கிட்டு போற? அந்த ஆள் தான் வீட்டை விட்டு போயிட்டாங்களா? வேற கூட்ட ரைட்டு சேர வேண்டியதானே? அவர் பெரிய டைரக்டர் தான், அவர் லெஜெண்ட் தான், நிறைய நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்கு. ஆனா நீங்க இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? அந்த மாதிரி புதுசு புதுசா பசங்க வந்து எப்படி கலக்குறாங்க? இன்னும் சும்மா கலா கலா சொல்லிட்டு இருக்க. நேற்று நீ ஒரு புது படம் பண்ணிருக்க வேண்டாம்? பாத்துருங்கடா, வேலை செய்யலாம், பாத்துருங்க. நீங்களாம் வந்துன்னா லட்டு மாதிரி அடிக்குவாங்க. பாரு கார்த்தி நல்லது வேலை செய்யலாம். சரிண்ணே. நாளை முடிஞ்சது வாங்கிட்டு நாளைக்கு வந்து வந்துட்டு காட்டிட்டு கொண்டு பேசிக்கலாம். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு நினச்ச நாள், ஒவ்வொரு நாளும் இந்த நாள் வந்துருமோன்னு பயந்த நாள், அந்த நாள் வந்துருச்சு. இதை எப்படி அவர்கிட்ட சொல்ல போகிறேன்னு தெரியல, ஆனால் சொல்லணும். இந்த தாயத்தில் ஒரு டாக்குமெண்ட் என்ன சார் டாக்குமெண்ட் இது? இது இந்த ஆதம்பாக்கத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கார்னர் பிளாட் வித்துடலாம் முடிவு பண்ணிட்டு. என்ன சார் சொல்றீங்க? இப்ப என்ன சார் அவசியம்? இவ்வளவு கஷ்டம் இருக்கும்போது கூட நீங்க விற்க மாட்டீங்க. ஏன் சார்? டெய்லி காலையில் நீ வருவ, புத்தகத்தை விரிச்சு படிப்போம், எனக்கு தோணுறதை நான் எழுதுவேன். இப்படியே அன்றைய பொழுது போயிடும். இன்னைக்கு திடீர்னு நீ காலைல வரலையா? தெரியல, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். சரி, அப்படி வாக் போயிட்டு வரலாமே அப்படின்ட்டு வீடு வரைக்கும் போனோம். இவ்வளோ ஏன் சார் போக சொன்னது? அவ ஏதாச்சும் சொன்னாலா? மாய போனதுக்கு அப்புறம் தான் என்னை பற்றியே புரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை என் மலர் நான் ஒன்று மாதிரி இருந்ததுனால தான் என்னை விட்டு போயிட்டாலும் கண்டு. என்ன சார் நீங்க அவ ஒரு ஆளு அவ சொல்றான்னு நல்லது. குழந்தைய வச்சுக்கிட்டு அவ படுற கஷ்டம், இந்த கஷ்டத்துலயே அவ கூட இருக்கான்னா சல்யூட். It's time for me. It's time for me to carry my legacy. படத்தை டேரக்டர் ஒன்று ஒழிஞ்சிட மாட்டேன். நாளைக்கு அறிவே கிடையாது. Just a time.
வயசுல விக்கிர குருசவா படம் டைரக்ட் கண்டிப்பா வருவேன். ஏய் போடா டேய் போ. ஏன் ஒரு நல்ல படம் எடுத்து பெரிய வீடா எனக்கு வாங்கி தர மாட்டியா? போடா போறே. ஆல் தி பெஸ்ட். ஐயோ film maker Ramesh, wish you good luck.